Hi, இந்த வீடியோவில் நம்ம ஒரு MySQL agent build பண்ண போகிறோம் using LangChain, Gemini, MySQL and Streamlit. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு SQLலேருந்து ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணோம்னா நம்ம SQL query ரைட் பண்ணி அதை வந்து நம்ம MySQL இல்லை PostgreSQL எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆகி வரும். பட் இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நேச்சுரல் லாங்குவேஜில் கொஷின் எல்எல்எம்க்கு பாஸ் பண்ணுவோம். எல்எல்எம் வச்சு நம்ம எஸ்கியூஎல் query ஜென்ரேட் பண்ணி அந்த எஸ்கியூஎல் queryயை டேட்டா பேஸில் ட்ரிகர் பண்ணி அதுலேருந்து நமக்கு எஸ்கியூஎல் ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆகி வரும். அதுலேருந்து ஜென்ரேட் ஆகி வர ரெஸ்பான்ஸை நம்ம நேச்சுரல் லாங்குவேஜில் ஆஸ் அ ஆன்சர் யூஸருக்கு நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ இங்கே எல்எல்எம் கிட்ட நம்ம query பண்ணுறப்போ டேட்டா பேஸில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது, அந்த டேபிள்ஸ் என்னென்ன காலம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்டெக்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம டிபிலேருந்து ஒரு கான்டெக்ஸ்ட்டும் அந்த கொஷின் கூட பாஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட் VS Codeல தான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு py-m venv space.venv என்று கொடுத்துட்டேன்னா என் விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆனதுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு venv script/activate. ஸோ இப்போ என் விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு pip install, streamlit வெப் இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு LangChain, அதுக்கப்புறமா LangChain communities. ஸோ நம்ம LangChain கம்யூனிட்டிலேருந்து நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக LangChain community, LangChain Google Gemini கனெக்ட் பண்ணுறதுக்கு python.env, நம்ம .envல இருக்கிற என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு MySQL கனெக்டர் பைத்தனில் MySQL கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த டூல் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த டூலுக்கு இந்த MySQL கனெக்டர் பைத்தனும் தேவைப்படும். ஸோ என்று கொடுத்துட்டேன்னா இது எல்லாமே இப்போது இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ மீன்வைல் நம்ம என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் செட் பண்ணலாம். ஸோ ரூட்டில் .env ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு Google _API_ key is equal to இதில் வந்து நம்ம ஜெமினியோட API கீ வேல்யூ அசைன் பண்ணோம். ஸோ ஜெமினி கீ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் போயிட்டு aistudio.google.com அந்த வெப்சைட் விசிட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ரைட் டாப்பில் கெட் API கீன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி க்ரியேட் API கீ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாப்அப் ஷோ ஆகும். அந்த பாப்அப்லேருந்து ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி க்ரியேட் API கீ இன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா API கீ ஜென்ரேட் ஆகிரும். ஜென்ரேட் ஆகிற API கீயை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா பேஸ் வந்து ஒரு ப்ரீடிஃபைன் டேட்டா பேஸாக தான் இருக்க போகுது. அதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு கம்பெனியோட டேட்டா பேஸ். ஸோ அந்த கம்பெனி டேட்டா பேஸில் நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ், எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயி ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்காக கொஞ்சம் டம்மி டேட்டா ஆட் பண்ணி அதை தான் நம்ம ஒரு டேட்டா பேஸாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா பேஸ் செட்டப் பண்ணுறதுக்கு நான் MySQL கமாண்ட் லைன் கிளைண்ட் போயிட்டு இங்கே பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன்னா என் MySQL ஆக்டிவேட் ஆயிரும். இங்கே நான் இப்போது MySQL queries ரைட் பண்ணலாம். ஸோ இங்கே நான் க்ரியேட் டேட்டா பேஸ் கம்பெனி டிபின்னு query கால் பண்ணி நான் ஒரு கம்பெனி டிபின்னு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம அதை யூஸ் பண்ணோம். ஸோ யூஸ் கம்பெனி டிபி அண்ட் இப்போ நம்ம இந்த கம்பெனி டிபிக்குள்ளால் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான queries ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் டேபிள் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அதில் டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம்னு சொல்லிட்டு 2 காலம் இருக்குன்னு டிஃபைன் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் டேபிள் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் அதில் வந்து எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, ஹையர் டேட், சேலரி அண்ட் நம்ம ஃபாரின் கீ வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி கூட கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் டேபிள் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதில் ப்ராஜெக்ட் ஐடி, ப்ராஜெக்டோட நேம், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் அண்ட் நவ் லாஸ்ட் டேபிள் அது வந்து எம்ப்ளாயி ப்ராஜெக்ட். ஸோ இப்போ எந்த எம்ப்ளாயி எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு டேபிள். ஸோ அதுக்கான query க்ரியேட் டேபிள் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் எம்ப்ளாயி ப்ராஜெக்ட்ஸ் அதில் எம்ப்ளாயி ஐடி, ப்ராஜெக்ட் ஐடி, ரோல் இது எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போ நம்ம இதில் டேட்டாஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டேபிளாக டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். ஸோ நான் இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து டம்மி டேட்டா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு டேட்டா ஆட் பண்ணலாம்.
ஸோ இன்சர்ட் இன்டூ டிபார்ட்மெண்ட்ஸ், அதில் நம்ம டிபார்ட்மெண்ட் நேம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதோட வேல்யூஸ் வந்து இன்ஜினியரிங், ஹியூமன் ரிசோர்ஸ், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ். ஸோ இந்த டேட்டாஸ் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம எம்ப்ளாயீஸ் டேபிளுக்கு டேட்டா ஆட் பண்ணலாம். இன்சர்ட் இன்டூ எம்ப்ளாயீஸ், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, ஹை டேட், சேலரி, அந்த சீக்வன்ஸில் நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஐடிஸ் டிஃபைன் பண்ணோம், பட் ஐடிஸ் நம்ம வேல்யூஸில் ஆட் பண்ணல, ஏன்னா அதுக்கு நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கனால அது ஆட்டோ ஜென்ரேட் ஆகி வேல்யூஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் டேட்டா ஆட் பண்ணலாம். ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான query இன்சர்ட் இன்டூ ப்ராஜெக்ட்ஸ், ப்ராஜெக்ட் நேம், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் அண்ட் ப்ராஜெக்ட் 3 சாம்பிள் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கான ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்டிங் டேட்டும் இங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எம்ப்ளாயி ப்ராஜெக்ட்ஸோட டேட்டாஸ் ஆட் பண்ணலாம். அதாச்சும் எந்த எம்ப்ளாயி எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் அதுலேயும் வந்து நம்ம ரோலும் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அவங்க அந்த ப்ராஜெக்டில் ஆஸ் என்ன ரோல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டும் அதுலேயே நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் இன்டூ எம்ப்ளாயீஸ் ப்ராஜெக்ட், எம்ப்ளாயி ஐடி, ப்ராஜெக்ட் ஐடி, ரோல், அண்ட் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் இருக்கிறது வந்து எம்ப்ளாயி ஐடி, செகண்ட் ப்ராஜெக்ட் ஐடி, அண்ட் தேர்ட் வந்து அவங்க என்ன ரோலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸ் இப்போ க்ரியேட் ஆயாச்சு. இங்கே இப்போ நான் ஷோ டேபிள்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு இதில் இருக்க டேபிள்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அது இல்லாமல் நம்ம செலக்ட் ஆஸ்ட்ரக்ட் ஃப்ரம்னு கொடுத்து ஏதாச்சும் டேபிள் நேம் கொடுத்தா அந்த டேபிளில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குமோ அந்த டேட்டாஸ் எல்லாமே கூட நமக்கு இங்கே பார்த்துக்கலாம். பட் நமக்கு இப்போது SQL query ரைட் பண்ண வேணாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஏஜென்ட் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ AI வச்சு நம்ம query ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போது பைத்தன் கோடுக்கு திருப்பி போகலாம். அண்ட் இங்கே பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம பைத்தன் ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ main.py இங்கே தான் நம்ம கோட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் ஸ்ட்ரீம்லெட் as st, import re வந்து ரெஜெக்ஸுக்கு. ஸோ ரெஜெக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம LLMல இருக்கிற ரெஸ்பான்ஸை ஒரு query-யாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ரெஜெக்ஸ் ஃப்ரம் .env import low.env, from LangChain Google Gen AI import chat Google Generative AI, from LangChain community .utilities import SQL database, from LangChain community .tools .sql database .tool import query SQL database tool. இந்த ப்ராஜெக்டில் நான் ப்ராம்ப்ட் எழுத போகிறதில்ல. நம்ம LangChain ஹப்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஹப்பில் ப்ரீடிஃபைண்டாக ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை தான் நம்ம இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃப்ரம் LangChain import hub. ஸோ அந்த ஹப்லேருந்து நம்ம ப்ராம்ப்டை புல் பண்ணி அந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் தான் நம்ம டேட்டா எல்லாத்தையுமே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம .envயில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு low.env அண்ட் இங்கே override ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ நான் இங்கே சொன்னேன் நம்ம LangChain ஹப்லேருந்து ப்ராம்ப்ட் யூஸ் பண்ண போகிறோன்னு. ஸோ அதுக்காக நம்ம LangChainல ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். அண்ட் அதில் லாங்ஸ்மித்னு ஒரு போர்ட்டலில் API கீ ஜென்ரேட் பண்ணி அது த்ரூ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த LangChain ஹப்லேருந்து நம்ம ப்ராம்ப்ட்ஸை புல் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அது செட்டப் பண்ணலாம். ஸோ ப்ரௌசரில் போயிட்டு LangChain சர்ச் பண்ணுங்கள். LangChain சர்ச் பண்ணுறப்போ langchain.com அந்த வெப்சைட் வந்துடும். அண்ட் இங்கே சைன் அப். அண்ட் இந்த சைன் அப்பில் கண்டினியூ வித் கூகுளே கொடுத்துக்கலாம். ஸோ கூகுள் அக்கௌண்ட் வச்சு அது உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுமே இங்கே பாட்டமில் செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா API கீன்னு இருக்கும். அண்ட் இங்கே க்ரியேட் API கீழே போயிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு பர்சனல் ஆக்சஸ் டோக்கன். ஸோ அது செக் ஆகிருக்கட்டும். அண்ட் இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் SQL பாட்னு கொடுக்குறேன். அண்ட் இங்கே எனக்கு இது எப்போவுமே எக்ஸ்பயர் ஆக வேண்டாம். நீங்கள் எக்ஸ்பைரி செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் டேஸ்க்கு அப்புறமா இந்த டோக்கன் எக்ஸ்பயர் ஆயிரும். ஸோ நீங்கள் நியூ API கீ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெவர்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த API கீ எக்ஸ்பயரே ஆகாது. நீங்கள் லைஃப் லாங் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே இப்போ க்ரியேட் API கீன்னு கொடுக்குறேன். ஸோ ஏன் API கீ ஜென்ரேட் ஆயிரும். ஸோ ஜென்ரேட் ஆகிற API கீயை காப்பி பண்ணிவிட்டு நம்ம .env ஃபைலில் ஆட் பண்ணோம். ஸோ .env ஃபைலில் ஆட் பண்ணுறதுக்கு .env ஃபைலில் போயிட்டு ஒரு புது வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். அதான் வந்து langsmith API key. அண்ட் இதுக்கு நம்ம அங்கே ஜென்ரேட் பண்ணுற வேல்யூவை பேஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ என் லாங்ஸ்மித் ஏபிஐ கீயும் நான் க்ரியேட் பண்ணியாச்சு. இது இல்லாமல் நம்ம லாங்ஸ்மித்தில் நம்ம ப்ராஜெக்டில் என்னென்ன queries ரன் ஆகுது அண்ட் அந்த queries எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு கூட ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம லாங்ஸ்மித் ட்ரேசிங் ட்ரூ செட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ லாங்ஸ்மித்தோட எண்ட் பாயிண்ட் அண்ட் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் நேமும் இங்கே டிஃபைன் பண்ணோம். ஸோ அதுவும் நம்ம இங்கே இப்போ டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ லாங்ஸ்மித் ட்ரேசிங் ஈக்குவல் டு ட்ரூ லாங்ஸ்மித் எண்ட் பாயிண்ட். ஸோ இது வந்து லாங்ஸ்மித்தோட எண்ட் பாயிண்ட் ஏபிஐ எண்ட் பாயிண்ட் அதுவும் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம ப்ராஜெக்ட் நேம் SQL bot. ஸோ இப்போ நம்ம லாங்ஸ்மித்தும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம LLM ப்ராஜெக்ட் இங்கே நம்ம என்ன ரன் பண்ணாலும் அது எல்லாமே நமக்கு லாங்ஸ்மித்தில் அப்டேட் ஆகிரும். ஸோ நம்ம அங்கே போய் என்ன query ரன் ஆயிருக்கு அண்ட் அது எப்படி ரன் ஆயிருக்கு, இன்புட் ப்ராம்ப்ட் என்ன, அதுக்கு என்ன அவுட்புட் ஜென்ரேட் ஆகிருக்கு, நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் யூஸ்ட், ஏதாச்சும் ப்ராம்ப்ட் ஃபெயில் ஆயிடுச்சா எல்லாமே நம்ம அங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம பைத்தன் கோடில் ஸ்ட்ரீம்லி டைட்டில் செட் பண்ணலாம். ஸோ st.title அண்டில் வந்து நான் SQL botன்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரீம்லிட் பேஜோட டைட்டிலாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் LLM இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ LLM செட்டப் பண்ணுறதுக்கு LLM இஸ் ஈக்குவல் டு chat கூகுள் ஜென்ரேட்டிவ் AI அண்ட் இதில் நம்ம மாடல் பாஸ் பண்ணோம். ஸோ நான் யூஸ் பண்ண போகிற மாடல் வந்து Gemini 1.5 ஃப்ளாஷ். ஸோ நம்ம ஜெம்னையும் செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயும் நம்ம API கீ பாஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா .envயில் கூகுள் API கீன்னு கொடுக்குறதுனால அதாவே ரிட்ரீவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணலாம். ஸோ டேட்டாபேஸ்க்கு DB இஸ் ஈக்குவல் டு SQL database டாட் ஃப்ரம் URI. ஸோ டேட்டாபேஸ்க்கு வந்து URI இருக்கும், அந்த URI வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ URI வந்து ஒரு பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்னில் நம்ம ஆட் பண்ணுற வேல்யூ வச்சு டேட்டாபேஸுக்கு இது கனெக்ட் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து என்னோடய டேட்டாபேஸோட URI. ஸோ MySQL கனெக்டர் அது வந்து நமக்கு சேமாக தான் இருக்க போகுது, ஏன்னா நம்ம MySQL தான் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ரூட் வந்து உங்கள் MySQLோட யூசர் நேம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் யூசர் நேம் வச்சுருக்கீங்கன்னா அந்த யூசர் நேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து MySQLோட பாஸ்வேர்டு. நான் இங்கே லாகின் பண்ணுறப்போ இந்த MySQL ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணல. ஸோ அந்த பாஸ்வேர்டு தான் இந்த பாஸ்வேர்டு. ஸோ என்னோடது வந்து பாஸ்வேர்டு தான். ஸோ நான் பாஸ்வேர்டுனே ரைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு இதில் டைப் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த @ போட்டுட்டு லோக்கல் ஹோஸ்ட்னா நம்ம MySQL இப்போது லோக்கலி சிஸ்டமில் தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்கள் டேட்டாபேஸ் ஏதாச்சும் சர்வர் எங்கேயாச்சும் இருக்குன்னா ஸோ நீங்கள் அந்த URL வந்து ஆஸ் அ ஹோஸ்ட் ஆட் பண்ணும், இல்லைன்னா லோக்கல் ஹோஸ்ட் தான். லோக்கலாக நம்ம சிஸ்டமில் இருக்குன்னா லோக்கல் ஹோஸ்ட் தான் வேல்யூ. ஸ்லாஷ் போட்டுட்டு உங்கள் டேட்டாபேஸோட நேம். ஸோ டேட்டாபேஸோட நேம் கம்பெனி DB அப்படின்னு தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பெனி _DBன்னு சொல்லிட்டு வேல்யூ இங்கே செட் பண்ணோம். ஸோ இந்த கனெக்ஷன் URLலேருந்து நம்ம டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட் புல் பண்ணணும். ஸோ ப்ராம்ப்ட் புல் பண்ணுறதுக்கு LangChain ஹப் அங்கேருந்து நம்ம புல் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம LangChain ஹப்பில் போய் சர்ச் பண்ணோம். ஸோ அதுக்கு ப்ரௌசரில் போயிட்டு LangChain ஹப்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா LangChain ஹப் லாங்ஸ்மித்னு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் விசிட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் ப்ராம்ப்ட் டேக்ஸ் ஏதாச்சும் நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சர்ச் query ரிலேட்டடாக என்னென்ன ப்ராம்ப்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே நமக்கு வந்துடும். ஸோ இங்கே நான் SQL query system. ஸோ SQL query system ப்ராம்ப்ட் அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் LangChainோட ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும். ஸோ LangChain AI SQL query system prompt. ஸோ இது வந்து LangChainோடது. ஸோ இந்த ப்ராம்ப்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஆஸ் அ சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு இந்த ப்ராம்ப்ட் நம்ம ரைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம ரைட் பண்ண போகிறதில்ல, இந்த ப்ராம்ப்டை டைரெக்டாக புல் பண்ணி நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் அதோட நேம். ஸோ நேம் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு VS கோடில் போய் query prompt is equal to hub டாட் புல் அண்ட் இங்கே நம்ம அந்த வேல்யூவை பாஸ் பண்ணோம். அதாச்சும் அந்த ப்ரொவைடர் நேம் ஸ்லாஷ் அந்த ப்ராம்ப்டோட நேம். ஸோ LangChain AIயோட SQL query system prompt அதை வந்து புல் பண்ணி இந்த query promptல இதை ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் செப்பரேட்டாக ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம SQL query ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். SQL query ஜென்ரேட் பண்ணுறதுக்கப்புறமா நம்ம அந்த AI ஜென்ரேட்டட் ரெஸ்பான்ஸை க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ AI ஜென்ரேட்டட் ரெஸ்பான்ஸ் க்ளீன் பண்ணியாச்சுன்னா நம்மக்கிட்ட ஒரு க்ளீன்ட் SQL ப்ராம்ப்ட் இருக்கும்.
அதாச்சும் ஒரு எஸ்கியூஎல் query. ஸோ அந்த எஸ்கியூஎல் query நம்ம டேட்டா பேஸ்க்கு ட்ரிகர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் ஃபைனலி அதுலேருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிற வர ரெஸ்பான்ஸும் யூசர் கேட்ட கொஷினையும் நம்ம எல்எல்எம்க்கு பாஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம SQL query ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ df write query, இதில் கொஷின் நம்ம பாஸ் பண்ண போகிறோம் யூசர்கிட்டேருந்து. அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்க போகுது அண்ட் இதில் நமக்கு ரெஸ்பான்ஸாக ஜென்ரேட் ஆக போகிறதும் வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸோ இங்கே நம்ம ப்ராம்ப்ட் இப்போ டிஃபைன் பண்ணலாம். ஸோ ப்ராம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு அண்ட் இந்த ப்ராம்ப்டில் வந்து நம்ம இந்த query ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ query ப்ராம்ப்ட் டாட் invoke அண்ட் இந்த இன்வோக் பண்ணுறப்போ நம்ம யூஸ்வலாக ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு வேல்யூ பாஸ் பண்ணுவோம், ரைட்? நம்ம ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணுறோம், சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் வச்சுன்னா அதில் வந்து நம்ம ஆஸ் அ டிக்ஷனரிஸ் வேல்யூ பாஸ் பண்ணுவோம். ஸோ அதே சேம் தான் நம்ம இங்கேயும் பண்ணோம். இப்போ இதில் டயலாக் டாப் கே, அதுக்கப்புறமா டேபிள் இன்ஃபோ அண்ட் இன்புட், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாமே ஒரு டிக்ஷனரி இதில் தான் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே கர்லி ப்ராக்கெட் போட்டுட்டு டயலக்ட். ஸோ டயலக்ட்னா நம்ம என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து டிபிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ டிபி டாட் டயலக்ட் காமா டாப் கே. ஸோ டாப் கேனா எத்தனை டேட்டாஸ் நம்ம ரிட்ரைவ் பண்ணணும். ஸோ நான் 10ன்னு கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் எனக்கு 10ன்னு வரும். ஸோ நமக்கு ஜென்ரேட் ஆகிற queryல எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட் 10ன்னு எண்டில் இருக்க போகுது. அதுக்கப்புறமா டேபிள் இன்ஃபோ. ஸோ டேபிள் இன்ஃபோவில் தான் நம்ம டேபிளோட கம்ப்ளீட் கான்டெக்ஸ்ட்டும் பாஸ் ஆக போகுது. அண்ட் டேபிள் இன்ஃபோக்கு டிபி டாட் கெட் டேபிள் இன்ஃபோ, அதுலேருந்து நம்ம கம்ப்ளீட் டேபிளோட இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இன்புட், அதாச்சும் யூசரோட கொஷின். ஸோ யூசர் என்ன கொஷின் கேட்குறாங்களோ அது வந்து ஆஸ் எ இன்புட் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு நமக்கு ஒரு SQL query ஜென்ரேட் ஆகி ரெஸ்பான்ஸாக வந்துடும். ஸோ அந்த SQL query ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு LLM டாட் invoke அண்ட் இதில் ப்ராம்ப்டை ஆஸ் ஸ்ட்ரிங் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்வோக் பண்ணி நம்ம இங்கே ப்ராம்ப்ட் டிஃபைன் பண்ணுறோம். அந்த ப்ராம்ப்ட் டிஃபைன் பண்ணதை LLMல இன்வோக் பண்ணி நம்ம query-ஆ ஜென்ரேட் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்பான்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட். ஸோ இதில் இப்போது நம்மக்கிட்ட ஜென்ரேட் ஆகி வர ரெஸ்பான்ஸ் வந்து மார்க்டவுன் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ மார்க்டவுனில் நம்ம ஏதாச்சும் கோட் ஸ்னிப்பெட் அந்த மாதிரி கேட்குறோன்னா அதில் வந்து பேக் டேக், அதுக்கப்புறமா அது எந்த ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு டிஃபைன் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன் மேட்ச் பண்ணிவிட்டு SQL இருக்கிறதும் அந்த பேக் டெக்ஸ் இருக்கிறதையும் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். df extract SQL query அண்ட் இதில் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கும். அண்ட் ரிட்டர்ன் பண்ணுறதும் நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இங்கே நம்ம பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் செட் பண்ணலாம். ஸோ மேட்ச் இஸ் ஈக்குவல் டு RE, அதாச்சும் regex டாட் சர்ச். அண்ட் இதில் சர்ச் பண்ணுறப்போ நம்ம அந்த பேட்டர்ன் டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் தேடிருக்கிற பேட்டர்ன் வந்து 3 பேக் டெக், அதுக்கப்புறமா SQL அண்ட் அதுக்கு இன் பிட்வீன் என்ன இருக்கோ அது எனக்கு வேணும். ஸோ /n, ஸோ இன் பிட்வீன் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆஸ்ட்ரிக் கொஷின் மார்க் /n, அதாச்சும் நியூ லைன். அண்ட் நியூ லைனில் 3 பேக் டெக்கோட முடியுதுன்னா இதுதான் வந்து நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற பேட்டர்ன். அண்ட் இதில் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பாஸ் பண்ணோம். ஸோ ரெஸ்பான்ஸ் RE regex டாட் ஆல். ஸோ இதான் வந்து நம்மளோட பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆச்சுன்னா அதில் என்ன இருக்கோ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற குரூப்பை ஸ்ட்ரிப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ if மேட்ச், அதாச்சும் இந்த மேட்ச் ஃபைண்ட் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் மேட்ச் டாட் குரூப் 1 டாட் ஸ்ட்ரிப். ஸோ இன்கேஸ் எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா நம்ம அதில் இருக்கிறதே வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்ட்ரிப். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன், அதாச்சும் எக்ஸ்ட்ராக்ட் SQL query, அதை வந்து நம்ம இங்கேயே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறப்போவே அதை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் இந்த ரைட் query ரிட்டர்ன் பண்ணிக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் SQL query
அதை இங்கே கால் பண்ணி நம்ம இங்கே ஜென்ரேட் ஆகிற எஸ்கியூஎல் குவெரியோட ரெஸ்பான்ஸ் கண்டென்ட்டை அதில் பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது நம்மக்கிட்ட எஸ்கியூஎல் குவெரி க்ளீன் ஃபார்மேட்டில் அதாச்சும் இந்த எஸ்கியூஎல் பேக்டிக் எதுவுமே இல்லாமல் ஒரு க்ளீன் ஃபார்மேட்டில் ரிட்ரீவ் ஆயிரும். ஸோ இப்போ ரிட்ரீவ் ஆகிற எஸ்கியூஎல் குவெரியை நம்ம என்ன பண்ணலான்னா MySQL ரன் பண்ணலாம், அதாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணி அந்த எஸ்கியூஎல் குவெரிக்கான ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம் இப்போது. ஸோ def execute query அண்ட் இதில் நம்ம பாஸ் பண்ண போகிறது வந்து query அண்ட் query வந்து string டேட்டா டைப்பில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டூல் டிஃபைன் பண்ணோம். ஸோ டூல் டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த டூலில் நம்ம என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா பேஸும் செட் பண்ணோம். ஸோ எக்ஸிக்யூட் query tool is equal to query SQL database tool. அதில் வந்து நம்ம டேட்டாபேஸ் பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம டேட்டாபேஸ் ஆல்ரெடி MySQL query URI வச்சு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், கனெக்ட் பண்ணி. ஸோ அதுதான் இங்கே நான் பாஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதை இன்வோக் பண்ணோம். ஸோ இன்வோக் பண்ணுறதா நம்ம ஆஸ் அ ரெஸ்பான்ஸும் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரிட்டர்ன்லேயே அதை இன்வோக் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் எக்ஸிக்யூட் query tool டாட் இன்வோக் அண்ட் இன்வோக் பண்ணுறப்போ என்ன query இருக்கோ அந்த query இதில் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த queryயை இன்வோக் பண்ணி அதில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ அது வந்து நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டப்பிள்ஸில் ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட SQL ட்ரிகர் பண்ணி அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆனதும் இருக்குது. இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதாச்சும் நேச்சுரல் லாங்குவேஜில் ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் SQL ஆன்சர் இதிலே நமக்கு கிடச்சிரும். ஸோ அந்த ஃபைனல் ஆன்சருக்கு def generate answer அண்ட் இந்த ஜென்ரேட் ஆன்சரில் நம்ம கொஷின் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில், query அதுவும் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான், அண்ட் ரிசல்ட். ஸோ என்ன ரிசல்ட் ஜென்ரேட் ஆகிருக்கோ அதையும் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மூணையும் வச்சு தான் நான் ஒரு ப்ராம்ப்ட் டிஃபைன் பண்ணி அந்த ப்ராம்ப்ட்லேருந்து நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ் ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ப்ராம்ப்டில் நம்ம கொஷின் SQL query அண்ட் அதுலேருந்து ஜென்ரேட் ஆகிற ரிசல்ட் எல்லாத்தையும் நம்ம பாஸ் பண்ணி சொல்கிறோம். எனக்கு நான் கேட்குற இந்த கொஷினுக்கு பேஸ்டான SQL ரிசல்ட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கான ஆன்சர் ஜென்ரேட் பண்ணி இந்த ப்ராம்ப்டை நம்ம கேட்குறோம். ஸோ இப்போது இந்த ப்ராம்ப்டை நம்ம இன்வோக் பண்ணோம். ஸோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு LLM டாட் இன்வோக் ப்ராம்ப்ட். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்வோக் ஆகி அதுக்கோட ரெஸ்பான்ஸ் நமக்கு ஜென்ரேட் ஆகிரும். ஸோ அதை நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட். ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை ட்ரிகர் பண்ணுறதுக்கான UI எலமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் யூசர்கிட்ட வந்து கொஷின் வாங்குறதுக்கான டெக்ஸ்ட் இன்புட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ கொஷின் இஸ் ஈக்குவல் டு st டாட் டெக்ஸ்ட் இன்புட் அண்ட் இதில் ஆஸ்க் அ கொஷின். ஸோ இதான் வந்து அதில் இருக்க போகிற லேபிள். ஸோ யூசர் இதில் வந்து ஏதாச்சும் கொஷின் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஷின் இருக்குன்னா, ஸோ அதாச்சும் இஃப் கொஷின் நம்ம ஃபஸ்ட்டு query ரைட் பண்ணோம். ஸோ query இஸ் ஈக்குவல் டு, ஸோ query ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் queryன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம query ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ யூசர் கேட்குற கொஷின் வந்து நம்ம அதில் பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் ஜென்ரேட் ஆகி வர queryயை நம்ம யூசருக்கு ஷோ பண்ணுறதுக்கு ஸ்ட்ரீம்லெட்லேருந்து கோட் பிளாக் ரெண்டர் பண்ணுறதுக்கான widget யூஸ் பண்ணலாம். ஸோ கோட் அண்ட் இதில் வந்து நான் queryயை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன SQL query ஜென்ரேட் ஆகுதோ அது வந்து யூசருக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ ரிசல்ட் வந்து இந்த SQL query ட்ரிகர் பண்ணி அதில் வர ரெஸ்பான்ஸ். ஸோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸிக்யூட் query அண்ட் இந்த எக்ஸிக்யூட் queryயில் வந்து நம்ம query பாஸ் பண்ணோம். அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி query இங்கே ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த query இதில் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனல் ஆன்சர், அதாச்சும் ஒரு நேச்சுரல் லாங்குவேஜில் ஒரு ஆன்சர். ஸோ ஃபைனல் ஆன்சர் is equal to generate answer and in the generate answerல நம்ம யூசர் கேட்குற கொஷின், query and result இந்த மூணுமே நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ ஃபைனலி நம்மக்கிட்ட ஜென்ரேட் ஆகி வர ரெஸ்பான்ஸை வந்து நம்ம ஒரு சக்ஸஸ் பாக்ஸில் ஷோ பண்ணலாம். ஸோ ஒரு க்ரீன் பாக்ஸில் இது வந்து ஃபைனல் ஆன்சரை ஷோ பண்ணோம்.
இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு டெர்மினலில் streamlit run main.py அண்ட் இங்கே வந்து இப்போ நம்ம கொஷின் கேட்கலாம், who is earning highest salary. ஸோ இதை என்ட்ரு கொடுத்துட்டேன்னா இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகி வரணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆன SQL query. ஸோ select first name last name salary from employees order by salary decrease அண்ட் அதில் வந்து limit 1. ஸோ அதில் வந்து டாப்பில் இருக்கிற பர்சனோட டேட்டா நமக்கு ரிட்ரீவ் ஆயிரும். அண்ட் இங்கே வேணால் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இது 75 60 65 80 90. ஸோ 90 இங்கே தான் இருக்குது ஏவ் டேவிஸ் அண்ட் அதுதான் வந்து நமக்கு இங்கே ஆஸ் அ ரெஸ்பான்ஸும் ஜென்ரேட் ஆகி வந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம லாங்ஸ்மித்தில் ட்ராக்கும் பண்ணலாம். ஏன்னா நம்ம ட்ரேசிங் ட்ரூன்னு செட் பண்ணியிருக்கனால. ஸோ நம்ம பேக் போயிட்டோம்னா இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணலாம் பேஜ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா SQL பாட்னு இருக்குது. ஸோ அந்த SQL பாட்டில் போயிட்டு நம்ம எத்தனை வாட்டி இதை ட்ரிகர் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே நமக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம ஆஸ் அ ஹியூமன் சிஸ்டம் ப்ராம்ப்ட் டிஃபைன் பண்ணது, அதுக்கப்புறமா SQL இந்த நமக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆனதும் அண்ட் ஃபைனலாக சாட் கூகுள் ஜென்ரேட்டிவ் AI வச்சு நமக்கு AI ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆகி வந்துச்சு. ஸோ இது லேட்டன்சி இருக்குன்னா லேட்டன்சி இதில் ஷோ ஆகும் ரெட் கலரில். அது இல்லாமல் டோக்கன்ஸ் எத்தனை டோக்கன்ஸ் யூஸ் ஆகிருக்கு அது எல்லாமே இங்கே நமக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.